முக்கிய செய்தி: விருதுநகர் மாவட்டத்தில் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமீறலில் ஈடுபட்ட 23 கல்குவாரிகள் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. கனிம வளங்கள் சட்டவிரோதமாக வெட்டி எடுத்தலை தவிர்க்க மாவட்டத்தில் உள்ள 76 கல்குவாரிகளில் ஆய்வு செய்யப்பட்டு ட்ரோன் கேமராக்கள் மூலம் அளவீடு செய்ததில் 23 கல்குவாரிகள் விதிமீறல்கள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபுவின் உத்தரவின் பெயரில் 23 கல்குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணிகளை மேற்கொண்ட 23 கல்குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமானம் அளவீடு அறிக்கையின்படி உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் விதி மீறலுடன் செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கனிமங்கள் சட்டவிரோதமாக வெட்டி எடுத்தலை தவிர்க்க மாவட்டத்தில் உள்ள 76 கல்குவாரிகள் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டது. ட்ரோன் கேமராக்கள் மூலம் அளவீடு செய்ததில் 23 கல்குவாரிகள் விதிமீறல்கள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணிகளை மேற்கொண்ட 23 கல்குவாரிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமான அளவீட்டு அறிக்கையின்படி உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பிரபு தெரிவித்திருக்கிறார்.